பேச போற காரியம் என்னன்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, ஸ்கில்டா இருக்கணுமா, அதாவது நம்ம தேறினவர்களா இருக்கணுமா. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனமும் எதுல ரொம்ப எக்யூப்டா ரொம்ப ஸ்கில்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத நம்ம அறிஞ்சிருக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துக்கு அவங்கள பார்த்து கேளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கிறவங்களா இருக்கிறீங்க. சொல்லுங்களா அவங்க கிட்ட, உங்களுக்கு தெரியும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. தெரியலீங்களா? சொல்லுங்களேன், தெரியலீங்களா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய விஷயங்களுக்காக நீங்க பல மணி நேரம் ஜெபிக்கலாம், யோசிக்கலாம், எத்தனையோ ஆலோசனையெல்லாம் கேட்கலாம். பட் அந்த விஷயத்தை சுலபமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆவியானவருடைய உதவியோடு அதை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சியை காண ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன காண ஆரம்பிப்பீங்க? எத்தனை பேருக்கு வளர்ச்சி வேணும் உங்க வாழ்க்கையிலன்னு விரும்புறீங்க? யாருக்கெல்லாம் வளர்ச்சி வேணும்? வளர்ச்சி வேணும்னு சொல்றவங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல கை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். வளர்ச்சி வேணும்னு சொல்றவங்க இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புறாரு. உங்களோடு பேசி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை நடத்த விரும்புறாரு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா அப்படின்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற அந்த ஸ்பிரிட்டை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கிஃப்டை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஒரு வசனத்தை இந்த வேளை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 62 அதிகாரம். ஏசாயா 62 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாமா? நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படு மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சியோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும். சொல்லுங்க, மௌனமாய் இராமல். நமக்காக இன்டர்சீட் பண்ற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறாராம். நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் நமக்காக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நமக்காக என்ன செய்யறாராம்? சொல்லுங்க சத்தமா, பரிந்து பேசுகிற தேவன். சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு யாரு? எப்படிப்பட்ட தேவனா? பரிந்து பேசுகிற தேவன். நம்ம எத்தனையோ வழிபாட்டு முறைமைகளை நம்மளுடைய இந்திய தேசத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அநேக தேசங்களையும் நம்ம எத்தனையோ மதங்கள் பார்க்குறோம், எத்தனையோ வழிபாடுகள் பார்க்குறோம். ஆனால் எங்கேயுமே இல்லாத ஒன்றை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னன்னு தெரியுங்களா? நமக்காக நம்முடைய தெய்வமே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நமக்காக நம்ம ஆராதிக்கிற தெய்வம். சில வழிபாடு முறைகள்லாம் பாருங்களேன், சிலர் நின்று என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏதோ நமக்கு புரியாத பாஷையில பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடவுள்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? புரியாத பாஷை ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இனிமேல் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரணும், எனக்காக ஒருவர் ஓய்வே இல்லாம பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரா. இயேசு எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரா, மௌனமா இராமல். அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிற தேவனா இருக்கிறதுனால வசனம் என்ன சொல்லுது? 62வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படு மட்டும் அமராமலும் இருப்பேன். அவர் என்ன செய்ய விட மாட்டாரு? உங்களை வெக்கப்பட விடவே மாட்டாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறீங்க? உங்களை வெக்கப்பட விடாத தேவன். காரணம் என்ன தெரியுமா? உங்க ஜெபம் இல்ல, உங்க ஜெபம் அல்ல, நீங்க செஞ்ச கிரியை அல்ல. என்னோட இயேசு எனக்காக பிதாவின் இடத்தில் எப்போதும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரு. அது நான் அறிஞ்சாதான் நான் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. இது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஜெபத்தை விட மாட்டேன், நான் வேதம் வாசிக்கிறத விட மாட்டேன். இந்த சத்தியம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்காக ஒருவர் இடைவிடாமல் மௌனமா இல்லாம பேசிக்கிட்டே இருக்காரா. எதுக்குன்னா, என் ரட்சிப்பு தீவட்டியை போல வரும்படியாக.
ஹல்லேலூயா. எனக்கு இயேசு செய்து முடிச்சது என் வாழ்க்கையில பிரகாசமாய் வெளிப்படும்படி, என் சுகம் வெளிப்படும்படி, என் ஐஸ்வர்யம் வெளிப்படும்படி, என் சமாதானம் சகல ஜனங்களுடைய கண்களும் காணும்படியா எனக்காக ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 1 5 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 5 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க பாவமே செய்யாம இருக்கிறதுக்கு ஒண்ணு நான் உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்னு ஜான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பாவம் செய்யாமல் இருக்க அவர் எழுதுறாரு, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதே அதனால் அறிவோம். ஹல்லேலூயா. நீங்க பாவம் செய்யாம இருக்க நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்தை அறியணும். சொல்லுங்க, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல பார்த்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? உங்களுக்காக இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்க அதிலிருந்து முழுவதுமாக வெளியே வரும்படியாக, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருந்து அவரோட அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்னன்றதை நீங்க உணரும்படியாக உங்களுக்காக ஒருவர் இடைவிடாமல் என்ன செய்யறாராம்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாராம். வசனம் சொல்லுது, இதை நீங்க அறியணும். 4வது வசனம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிகிறோம் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றார். நீங்க அவருக்குள்ளதான் இருக்கீங்க, அவர் உங்களுக்குள்ளதான் இருக்காருன்றது எப்படி தெரியும்? எனக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறபடினால அந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வருவதற்கு அவர் இடைவிடாமல் எனக்காக பேசி கொண்டு இருக்கிறது. இதை நீங்க அறியணும். அவர் பேசுவதனால நான் விடுதலையாக்கப்படுறேன். அவர் எனக்காக மௌனமா இராமல் பிதாவினிடத்தில் எனக்காக பேசுறதுனால நான் என்ன செய்யப்படுறேன்? விடுதலையாக்கப்படுறேன். இன்னைக்கு யாராவது சரீரத்தில் இங்க வியாதியோட, உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில வலியோட, காலில் வலி, இடுப்புல வலி, முதுகுல வலி, தலையில வலி, இங்க யாராவது உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா இந்த வேர்ட் அப்படியே சாப்பிடுங்களேன். நீங்க சொல்லுங்க, எனக்காக இயேசு இப்போ பிதா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, என் வலி சுகமாகும்படியா, நான் சந்தோஷமா இருக்கும்படி. இப்போ விசுவாசிங்க, ஒரு தெய்வீக சுகம் இந்த சபையில இந்த வேலையில நடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்குறீங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விடுதலை இந்த வேலையில நடக்கட்டும், ஒரு சுகம் இந்த வேலையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை அப்படியே உட்கொள்ளுங்களேன். எனக்காக இயேசு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு நெருக்கமான பாதையில நீங்க போகும்போது, ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போகும்போது இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்காக இயேசு பேசி கொண்டு இருக்கிறார். என்ன நிச்சயம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவார். அவரை நம்பி இருக்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி இருக்கிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. விசுவாசிங்கள இந்த வார்த்தை, எனக்காக இயேசு பேசிட்டு இருக்கார். நீங்க சில சூழ்நிலைக்குள்ள போகும்போது நினைக்கலாம், எனக்காக பேச யாரும் இல்லைன்னு. அது சத்தியம் இல்ல, அது சாத்தான் சொல்ற பொய். உங்களுக்காக பேச யாரும் இல்லைன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக மௌனமாயிராமல் இரவும் பகலும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவரே உங்களுக்கான கிருபாதார பலியா இருக்கிறாரு. வேற எந்த பலியும் என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்க முடியாது. இனி எந்த கோழியும் கிடையாது, எந்த ஆடும் கிடையாது, எந்த மாடும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய ரத்தமும் என்ன செய்யாது, உங்களை மீட்க முடியாது. எந்த ஆடு, கோழி, காளை, புறா எதா பலியிட்டாலும் உங்க பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. இயேசு ஒருவரே உங்களுக்கு கிருபாதார பலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு தான் எனக்காய் செலுத்தப்பட்ட கிருபாதார பலி. அவரே என்னுடைய பரிகாரி. சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. ஹல்லேலூயா. இனி உங்களுக்காக வேற ஒரு பலி செலுத்தப்பட போவது இல்லை. தங்கத்திலே ஒரு நாக்கை வாங்கி வைங்க, ஒரு காதை செஞ்சு வைங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். எந்த பலி, தங்கத்தின் பலி எல்லாம் ஒண்ணுமே அவருக்கு தேவையில்லை. தங்கத்தை விட விலையேற பெற்றவர் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். இனி ஒரு பலி தேவையில்லை. சொல்லுங்களேன், இனி ஒரு பலி தேவையில்லை. கர்த்தரே நமக்காக பலியாய் வந்தவரா இருக்கிறார். அவரே கிருபாதார பலி.
ஆமென். அவரே கிருபாதார பலி. அதாவது வசனம் சொல்லுது, அவர் தான் அந்த மெர்சி சீட்டா நமக்கு இருக்கு. இரக்கத்தின் இருக்கை அவர் தான். நீங்க உட்கார்ந்து இருக்க இருக்கை என்ன இருக்கை தெரியுமா? இரக்கத்தின் இருக்கையாம். மெர்சி சீட்ல நீங்க இருக்கீங்களா? அங்க அவரோட ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? மெர்சி சீட்ல இருக்கோமா? ஹல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்த ஒரு நாற்காலியில தான் நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க. உங்க மேல கிருபையும் இரக்கமும் அளவில்லாம தேவன் ஊற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கான கிருபாதார பலி. இவர் என்ன செய்யறாரா? எனக்காக என்ன செஞ்சுட்டே இருக்காராம்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்றீங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவர் எப்படி பரிந்து பேசுறாரு, அவருடைய ரத்தம் என்ன பேசுதுன்னு நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிற்கும் சேர்ந்தீர்கள். நம்ம எங்க வந்து சேர்ந்திருக்கிறோமா? ஏதோ பியூட்டிஃபுல் கேட் சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துருக்குறோம் அப்படின்றீங்கல்ல, இது எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? இது எந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க தெரியுமா? தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சில பேர் புதிதாக சபையில் இருக்கனால ஆதியாமத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆபேல் காயின்னு ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. இந்த காயின் என்ன செய்யறான்? காயின்ற அந்த மனுஷன் என்ன செய்யறான்? தன்னுடைய சகோதரன் மேல கோபப்பட்டு பொறாமப்பட்டு அவனை அடிச்சு கொன்றுறான். யார? ஆபேல காயின் என்ன செஞ்சுட்டான்? அடிச்சு கொன்னுட்டான். கொன்னதுமே அவனோட ரத்தம் பூமியில சிந்தப்பட்டுச்சு. தேவன் வந்து கேட்கிறாரு, எங்கே அவனுடைய சகோதரன் ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கும்போது காயின் கோவப்படுறாரு. என்ன கவனிக்கிறீங்களா? காயின் என்ன செய்யறாரு? கோவப்பட்டு கேட்கிற, நான் என்ன என் தம்பிக்கு என்னோட சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? நான் என்ன காவலாளியா? என்கிட்ட வந்து எதுக்கு கேட்குறீங்க? அதுக்கு தேவன் சொல்றாரு, அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்குது. பூமியிலிருந்து அவன் சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஜஸ்டிஸ்க்காக அவனோட ரத்தத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நன்மையானதை பேசுகிறதா இருக்கான். இயேசு இந்த பூமியில சிந்தினார்ல ரத்தம், அந்த ரத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பேசிக்கொண்டு இருக்கான். எதுக்கு பேசுதுன்னா, ஆபேலின் ரத்தம் ஒரு ஜஸ்டிஸை கேட்டுட்டு இருக்கு இல்லையா? என்ன இப்படி இவன் கொலை செஞ்சுட்டான், இதை பண்ணிட்டான்னு கேட்டுட்டு இருக்கு இல்லையா? ஆனா தேவகுமாரனுடைய சத்தம் எதை கேக்குதுன்னா, மர்சியை கேக்குதான், இரக்கத்தை கேக்குதான். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், இவங்களை மன்னிங்க, இவங்களை மீட்டெடுங்கப்பா, இவங்க மனம் திரும்ப இவங்களுக்கு உதவி செய்யுங்க, இவங்களை மீட்டெடுக்க நீங்க இறங்கி வாங்க. ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்காராம்? சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காரு? நன்மையானத பேசிட்டு இருக்கு. எப்படி பேசுறாருன்னு உங்களுக்கு புரியுதா? அவர் ரத்தம் சிந்தினதுனால அவர் ரத்தம் பேசி கொண்டு இருக்கிறதா, இடைவிடாமல் பேசி கொண்டு இருக்கிறதா. ஹல்லேலூயா. அந்த பூனாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களை சுற்றி இருக்கவங்களும் சொல்லுவாங்க, இந்த பூனா வாழ மாட்டா, இவ சாபமா இருக்கா, இவ இப்படிதான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாராம்? இந்த பூனாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இவளுக்கா நான் ரத்தம் சிந்திருக்கேன், இந்தந்த ஆசீர்வாதங்களை கொடுங்க, இப்படி ஒரு ஞானத்தை கொடுங்க, இந்த மாதிரி இவனுக்கு எதிராக நிற்கிற ஆயுதங்கள் வாய்க்காது. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரா? நமக்காக அவருடைய ரத்தம் பேசி கொண்டு இருக்கிறதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரத்தத்தினாலதான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்டு இருக்கிறோம். நம்மளை தண்டிக்கிற ரத்தம் அல்ல, ஆக்கினையிலிருந்து நம்மளை தப்புவித்த ரத்தம். சொல்லுங்க, என்னை தண்டிக்கிற ரத்தம் இல்ல, என்னை மீட்டெடுத்து எனக்கு கிருபையை கொடுத்த ரத்தம். ஹல்லேலூயா. இயேசு என்னை தண்டிக்கிறதுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கல. மனுஷகுமாரன் ஆக்கினை கொடுக்க தன்னை ஒப்பு கொடுக்கல. நம்மளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். மனுஷகுமாரன் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? சொல்லுங்க, என்னை ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். புரியுதா உங்களுக்கு? இந்த ரத்தம் நம்மை குறித்து இடைவிடாமல் தேவனிடத்துல நமக்கான இரக்கங்களை பேசிக்கொண்டு இருக்கிறது. நம்ம மீண்டு வரும்படியாக. ஹல்லேலூயா. அதாவது வசனம் சொல்லுது, தேவன் தேவ தூதர்களுக்கு உதவியாக கரம் கொடாமல் மனிதர்களுக்கு அவர் என்ன செஞ்சாராம்? கரம் கொடுத்தாங்க. தேவ தூதர்களை அல்ல, மனிதர்களை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்து மனுஷங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தாராம். இப்ப என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன். நம்மளை படைச்ச தேவன் எப்படிப்பட்டவர்னா, எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு அறிந்த தேவனா இருக்கிறாரு. இயேசுக்கு என்ன தெரியும்? பிதாவாகிய தேவனுக்கு என்ன தெரியும்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தேவனுக்கு தெரியுது. தேவ தூதனுக்கு அவர் கை கொடாம யாருக்கு கை கொடுத்தாராம்? உங்களை தொட்டு சொல்லுங்க, மனுஷங்களுக்கு அவர் கை கொடுத்தாரு. தேவ தூதர்களுக்கு பராக்கிரமம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இல்ல, என்னோட பிள்ளைகளை ஆக்கும்படியா இவங்களுக்கு நான் கை கொடுக்க, என்னோட பிள்ளைகளை நான் படைக்கிறேன்னு சொல்லி அவர் படைக்கிறாரு. அவருக்கு தெரியுது யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனா முக்கியத்துவம் கொடுத்த நபர் விழுந்து போயிட்டார். ஆனா ஆண்டவர் விட்டாரா?
ஆண்டவர் மாறினாரா? ஆண்டவர் மாறினாரா? பதில் சொல்லுங்க. ஆண்டவர் மாறினாரா? இந்த மனுஷங்க பாவத்துல விழுந்துட்டாங்கப்பா, நான் சொன்னதை அவங்க முக்கியமா எடுக்கவே இல்லை, இவங்க வேண்டாம் அப்படின்னாரா? மனுஷங்க மாறினாங்க, ஆனா தேவன் மாறல. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷங்க மாறினாங்க, ஆனா தேவன் மாறல. தேவன் என்ன செஞ்சாரு? விழுந்து போனவர்களுக்காக தன்னோட ஜீவனை கொடுக்க இறங்கி வந்தாரு. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் ஆண்டவருக்கு, நான் முக்கியத்துவம் கொடுத்து. நீங்கள் உண்மையாகவே முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அது என்ன ரைட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டீங்க. என்ன ஆக மாட்டீங்க? நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் சரியாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியணும்னா நீங்களே அதை கணக்கு பண்ணி பார்க்கணுன்னா இப்படி கணக்கு பண்ணி பாருங்கள், நீங்கள் அதுலேருந்து மாற மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து ரிசல்ட்டே வரலைன்னாலும் அது மாறினாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? மாறவே மாட்டீங்க. எவ்வளோ பேருக்கு நான் பேசுறது புரியுது? தேவன் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஆனால் அவங்க விழுந்து போனாங்க. அதுக்காக தேவன் விழுந்து போகல, தேவன் மாறல. அவர் எடுத்த டெசிஷன்ல அவர் அப்படியே நிற்கிறார். அதுதான் முக்கியத்துவம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதிலிருந்து மாறாமல் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ப்ரையாரிட்டி, அதுதான் முக்கியத்துவம். ஹல்லேலூயா. நான் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாள் கொடுத்து ஒரு நாள் கொடுக்காமனா நீங்கள் இன்னுமே சரியாக ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். இன்னுமே நீங்கள் எடுத்த விஷயத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நான் பைபிள் இருந்து ஒருத்தங்களை ஒரு மாடலாக இந்த நாளில் உங்கள் முன்னாடி நான் நிறுத்துறதுக்கு நான் நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து லூக்கா புஸ்தகத்தின் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறீங்களா? லூக்கா புஸ்தகத்தின் 10ஆம் அதிகாரம். எவ்வளோ பேர் கவனிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த வேலை உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாள் மரியாளை நம்ம முன்னாடி கைகளை தட்டி வரவேற்கலாமா? 2 பேரும் சகோதரிகள். நல்லா பார்த்துக்கோங்க, 2 பேரும் சகோதரிகள். ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, ஆனால் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். 2 பேரும் சகோதரிகள். ஒரே தாய் வயிற்றுல தான் என்ன செஞ்சுருக்காங்க? பிறந்திருக்கிறாங்க இல்லையா? இயேசு அந்த வழியாக வராருன்னு கேள்விப்பட்டதுமே மார்த்தாள் என்ன செய்கிறாங்கன்னா போய் இயேசுவை என்ன செஞ்சுட்டு வராங்க? தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு என்ன செய்கிறாங்க? அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு? இயேசுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க, இயேசு மட்டும்தான் வந்திருப்பாரா? எங்கே இயேசு போனாலும் இயேசு கூட ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? சீஷர்கள் இருக்காங்க. யாரு? சாதாரணமானவங்க இல்லை. பேதுரு, யாக்கோபு, யோவான், யூதாசு எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா? இயேசுவோடு கூட அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்களா மாட்டாங்களா? வந்திருப்பாங்க இல்லையா? மார்த்தாளுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு. என்னது? இயேசு நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன காரியத்தை செய்யணுமோ அதில் அவங்க உறுதியாக இருந்து அவங்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. இப்போ மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? இயேசு அவங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாரு. இப்போ நான் தான் இயேசு, நீங்கள் வச்சுக்கோங்க. இயேசு வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாரு? சொல்லுங்க சத்தமா. உட்கார்ந்துட்டார். இப்போ மார்த்தாள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? மரியாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓடி வந்து இயேசுவோட பாதத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டாங்களாம். என்ன செஞ்சுட்டாங்க? உட்கார்ந்துட்டாங்க. மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மார்த்தாள் மாதிரி இருந்திருப்பீங்களா? மரியாள் மாதிரி இருந்திருப்பீங்களா? பாருங்க, உண்மையை சொல்றாங்க. சிஸ்டர் வந்து சொல்றாங்க, நான் மார்த்தாள் மாதிரி தான் போய் காஃபி, டீ, பிரியாணி, கேசரி, வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே ஓடி இருப்போம் இல்லையா? ஆனால் மரியாள் என்ன பண்ணுறாங்க? வந்து பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? மரியாள் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? லிசன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? லிசன். மரியாள் லிசன். மரியாள் என்ன பண்ணுறாங்க? சொல்லுங்கள் எல்லாரும். என்ன பண்ணுறாங்க? யாரை லிசன் பண்ணுறாங்க?
இயேசுவை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மார்த்தாள் என்ன பண்றாங்க தெரியுமா? வேலை செஞ்சு பயங்கர கடுப்பாயி எட்டி எட்டி பாக்குறாங்க. மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இயேசு பேசுறதை கேட்டுட்டு கடுப்பாயி என்ன பண்றாங்க? அவங்க ஓடி வந்து இயேசு கிட்ட சில லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க லிசன் பண்றாங்க, அவங்க லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? லிசன் பண்றாங்க. இவங்க என்ன கொடுக்குறாங்க? என்ன லிஸ்ட் கொடுக்குறாங்க? நான் கவலையா இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு கவலையா இல்லையா? என் சகோதரி பாருங்க என்னை விட்டுட்டு வந்து எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன பார்த்தா கவலையா இல்லையா அப்படின்னு இயேசுவுக்கே இவங்க என்ன கொடுக்குறாங்க? அஜெண்டா கொடுக்குறாங்க. இவங்க இயேசுவோட அஜெண்டால இருக்காங்க, இவங்க இயேசுவுக்கே அஜெண்டா கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. 2 பேரும் ஒரே வயிற்றுல பிறந்த சகோதரிகள் தான், 2 பேரும் இயேசுவை நேசிக்கிறவங்க தான். இவங்க பண்ணது தப்பெல்லாம் கிடையாது. ரோட்ல போயிட்டு இருக்க இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பெரிய விஷயம் இவங்க செஞ்சிருக்காங்க. இவங்க செஞ்சது பாவம் எல்லாம் கிடையாது. பட் இவங்க எடுபடாத நல்ல பங்கை எங்க மிஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆனப்போ மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஆனாங்க? டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து இதை செய்யறது அது செய்யறது. அதனால தான் இயேசுட்ட வந்து இவங்க லிஸ்ட் கொடுக்கும்போது இயேசு மார்த்தாலே அப்படின்னு சொல்லல, மார்த்தா மார்த்தா அப்படின்னு 2 டைம் கூப்பிடுறாரு. எதுக்கு தெரியுமா? மார்த்தாக்கு கிச்சன்லயும் இருக்கணும், மார்த்தாக்கு இயேசு பாதத்திலயும் இருக்கணும். மார்த்தாக்கு அதுவும் செய்யணும், மார்த்தாக்கு இதுவும் செய்யணும். ஆண்டவர் சொல்ற மார்த்தா மார்த்தா 2 தடவை கூப்பிடுறாரு. எங்க எங்க இழுக்கப்பட்டு எங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்க? எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நீ சூஸ் பண்ணுன்றாரு ஆண்டவர். எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் நீ சூஸ் பண்ணு. உன் முன்னாடி 2மே வைக்கப்பட்டிருக்கலாம். பட் எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியோ அங்கதான் உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நீ பெற்றுக்கொள்ளுவ. எதை சூஸ் பண்ணணும்ன்றத கர்த்தர் கொடுத்துட்டார். ஆண்டவர் ஒன்று மார்த்தாள் கிச்சன் போவோம், மார்த்தாள் கிச்சன்ல என்ன பண்றீங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரா? ஆண்டவர் விடுறாரு. உங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு கர்த்தர் உங்களை விட்டு உங்களுக்கு புரிஞ்சு உங்களை கொண்டு வந்து வைக்கணும்னு கர்த்தர் விரும்புறதுனால தான் நீங்க அந்த ஆல்கஹாலை தொடும்போது உங்க கையை வந்து அவர் தட்டல, நீங்க அந்த சிகரெட்டை தொடும்போது ஆண்டவர் வந்து தட்டல, நீங்க தப்பானதை எண்ணும் போது வந்து உங்களை தட்டி விடல, நீங்க தப்பான பழக்கத்துக்கு உங்க போனை எடுத்து அந்த நம்பரை அவர் பிளாக் பண்ணல. ஆண்டவர் நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு உங்க ஹார்ட்ல விரும்பணும்னு கர்த்தர் விரும்புறார். ஹல்லேலூயா. மார்த்தாளே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற? தேவையானது 2 இல்லை. சொல்லுங்க, தேவையானது 1. எல்லாரும் கையை காமிச்சு சொல்லுங்க, தேவையானது 2 இல்லை, 1. என்னது? அவருடைய பிரசன்னம், அவரோட வார்த்தை. ஹல்லேலூயா. டெய்லி எந்திரிக்கும்போது உங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குல்ல, எதை பண்றது என்ன பண்றது? ஒன்றும் இல்லை. தேவையானது 2 இல்லை. உலகத்தின் கவலையும் தேவனுக்கு அடுத்த காரியங்களும் இல்லை. தேவையானது 1 தான். அந்த 1 நீங்க செஞ்சு பாருங்களேன், ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்களேன். அந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தேவன் சந்திப்பார். இப்படியே நில்லுங்க. மார்த்தாளோட குணத்தை இன்னொன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. யோவான் 12 1 2 3 இது அதுக்கப்புறம் நடந்த சம்பவம். அப்பவும் இந்த மார்த்தாள் செய்யற காரியத்தை பாருங்க. யோவான் 12 1 2 3 வாசிங்களேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இயேசு என்ன செய்யறாரு? பஸ்கா வரக்கு 6 நாளைக்கு முன்னாடி இயேசு மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு உடைய வீட்டுக்கு போறாரு. யார் வீடு அது? லாசரு வீடு. யார் வீடு? யார் கரெக்டா சொல்றீங்க பாக்கலாம். லாசரு வீடு யார் வீடு? மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் தான் யாரு? லாசரு. அவரை தான் இயேசு என்ன செய்யறாரு? மரணத்திலிருந்து 4 நாளுக்கு அப்புறம் எழுப்புறாரு. இப்ப இயேசு எங்க போறாரு? பெத்தானியாவுக்கு போறாரு. பெத்தானியால பர்டிகுலரா யார் வீட்டுக்கு போறாரு? மார்த்தாள் மரியாளுடைய வீடு, லாசருடைய வீட்டுக்கு அவர் போறாரு. இப்ப பாருங்க 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். இயேசுவுக்கு அங்க ரா விருந்து பண்றாங்க. சொல்லுங்க, ரா விருந்து பண்ற. நைட் ஒரு டின்னர், செம டின்னர் என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. அது யார் கொடுக்குறாங்க தெரியுமா? மார்த்தாள். யார் கொடுக்குறாங்க? மார்த்தாள். அப்பவும் என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்க? மார்த்தாள் அப்பவும் என்னதான் செய்யறாங்க? பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ஆள் மிஸ் ஆயிருக்காங்க. யார் அது? மரியாள். உங்க வீட்டுல ஒருத்தங்க வராங்கன்னா அக்கா தங்கச்சிங்க இருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து தானே செய்வீங்க. அங்கேயும் மரியாளை காணோம். எங்கன்னா இப்ப மார்த்தாள் எப்படி இருந்திருப்பாங்க? அப்பவும் மார்த்தாள் கடுப்புல தானே இருந்திருப்பாங்க. மரியாள் வாசனையே காணோம், மரியாளையே காணோம். இவங்க எல்லாம் ராவ் இருந்து கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மார்த்தாள் அப்படியே பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு, கதவு திறக்கிற சவுண்ட். என்னன்னு பார்த்தா மரியாள் கையில ஒரு பரிமள தைலத்தோட உள்ள வரா. ஹல்லேலூயா. உள்ள வந்து என்ன தெரியுமா செய்யறா? திரும்பியும் இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய பாதத்துல கண்ணீரால நினைச்சு அந்த தைலத்தை ஊற்றி தன்னுடைய முடியை வச்சு தொடச்சு அவரை லவ் பண்றத அவ இன்னும் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கா. தன்னோட இருதயத்திலிருந்து அவரோட மேல இருக்கிற அன்பை அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறா.
ஸோ மரியாள், இங்கே 2 மரியாள் இருக்காங்க. ஸோ மரியாள் என்ன செஞ்சாங்க? பாதத்தில் உட்கார்ந்தாங்க. அந்த சீனில் மரியாள் எங்கே உட்காந்துருந்தாங்க சொல்லுங்க? அந்த சீனில் மரியாள் எங்கே உட்காந்துருந்தாங்க? பாதத்துல தான் உட்கார்ந்திருந்தாங்க. இந்த சீனில் எங்கே உட்காந்துருக்காங்க? பாதத்துல தான் உட்கார்ந்து அந்த சீனில் மார்த்தா எங்கே இருந்தா? வேலை செஞ்சுட்டு இருந்தா. இப்போ இந்த சீன்ல என்னதான் இருக்கா? பணிவிடை செஞ்சுட்டு இருக்கா. ஹல்லேலூயா. இவ தன்னை விட்டு எடுபடாத பங்கு தெரிந்து கொள்றதுல விடவே இல்லைங்க. ஆமென். அவ சமையல் செய்யறத விடவே இல்லை. சொல்லுங்க சத்தமா. விடவே இல்லை. ஹல்லேலூயா. இவங்களும் விடல, அவங்களும் விடல, இயேசுவும் விடல. பாருங்களேன், இயேசுவும் கனப்படுத்துறது விடல. அன்னைக்கு கொஸ்டின் பண்ணது மார்த்தாள். இன்னைக்கு மார்த்தாள் கொஸ்டின் பண்ணுவாங்களா? மார்த்தாள் இப்ப திரும்பி வந்து கேட்பாங்களா? கேட்டாங்களா? அங்க வாசிச்சு பாருங்க. மார்த்தாள் திரும்ப வந்து இயேசுட்ட பேசினாங்களா? ஆனா யாரெல்லாம் பேசினாங்க? அதாவது மரியாள் அடுத்த கட்ட எதிரிகளை சந்திக்கிறாங்க. மரியாள் என்ன சந்திக்கிறாங்க? அடுத்த கட்ட ஒரு எனிமி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க லைஃப்ல இனிமேல் உங்க லைஃப்ல இனிமேல் அடுத்த கட்ட எதிரிகளை நீங்க சந்திக்க போறீங்க. அடுத்த கட்ட எதிரிகளை நீங்க சந்திக்க போறீங்க. பயமா இருக்கா உங்களுக்கு? பயமா இருக்கா? இனிமே தான் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த கட்ட எதிரியை சந்திக்கிறாங்க. இதுவரைக்கும் சொந்த சகோதரி தான் இல்லையா வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்தா. இப்ப பார்த்தா யாரு? யூதாஸ் வராரு. சீஷர்கள் எரிச்சல் ஆகுறாங்க இல்லையா? இந்த பணத்தை கொண்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம்லன்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க. அடுத்த கட்ட எதிரிகள். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? அடுத்த கட்ட எதிரிகளை நீங்க சந்திக்கிறீங்கன்னா நீங்க பேச வேண்டியதில்லை, இயேசு உங்களுக்காக பேசுவார். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக பேசுகிறத நீங்க கேட்க போறீங்க. இவ செய்தது சந்ததி சந்ததிகளாக சொல்லப்படுறத நீங்க காண போறீங்கன்னு இயேசு சொல்றார். இவ செய்த இந்த கிரியை சந்ததிகள் சந்ததிகளாக சொல்லப்படுறத நீங்க காண போறீங்க. ஆமென். நீங்க எவ்வளவு பேர் இந்த கிரியை செய்ய விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த கிரியை செய்ய எவ்வளவு பேர் நீங்க விரும்புறீங்க? இயேசுவின் பாதத்துல உட்கார்றீங்கன்னா, இயேசுவின் பிரசன்னத்துல நீங்க அடிக்ட் ஆகுறீங்கன்னா, அவர் வார்த்தையை தியானிக்கிறீங்க, அவருக்காக நீங்க இறங்கி ஊழியம் செய்றீங்கன்னா, ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்கு மட்டும் இல்ல, நீங்க காணாத தலைமுறைகள் உங்க பேரை சொல்ற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ன்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கான சீட்டை கர்த்தர் வச்சுட்டார். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க டிசைட் பண்ணுங்க. எப்பவும் மார்த்தாள் தேடி ஓடி வரதை பார்க்குறோம். ஆனா மரியாளை என்னைக்கும் இயேசு தேடி போறதை நம்ம பார்க்குறோம். மரித்த கல்லறை கிட்ட நின்று மரியாளை அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இயேசுவோடைய சரீரம், செத்து போன சரீரத்தை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க, நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு. நான் போய் எடுத்துக்கிறேன், எங்கேன்னு சொல்லுங்க, நான் தேடி போறேன், நான் தேடி போறேன். இயேசு தேடி வந்து கூப்பிடுறாரு, மரியாளே, மரியாளே. அவருடைய பாதத்துல உட்கார்றவங்களை இயேசு தேடி வருவார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறவங்களை இயேசு தேடி வருவார். முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களை கர்த்தர் தேடி வருவார். சில பெரிய மனிதர்கள் முன்னாடி நீங்க நிற்கும் போது உங்க நடுவுல இயேசு ஒரு நபரா நிப்பாரு. உங்க பிசினஸ்ல அவர் ஒரு நபரா நிப்பாரு. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் ஒரு நபரா நிப்பாரு. உங்க குடும்ப வாழ்க்கையில் அவர் ஒரு நபரா நிப்பாரு. நீங்க போற எந்த இடத்துலயும் அவர் ஒரு நபரா உங்க கூட நிப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஒரு பர்சன் அவங்க கூட நின்று பேசுவார். உங்களுக்கு எதிர்த்து யார் பேசினாலும் நீ அவரோட சவுண்டை நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணுங்க, எதுக்கு நீங்க டைமை கொடுக்கணும். உங்க லைஃப்ல எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? எந்த சவுண்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? எனக்காக இடைவிடாமல் ஒருவர் என்ன செஞ்சுட்டே இருக்காராம்? பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? ஒரு நாள் தாவீது இப்படிதான் தன்னுடைய அண்ணங்களுக்கு என்ன செய்யறாரு? சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த போர் நடக்கிற இடத்துக்கு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போறாரு. கோலியாத் அங்க 40 நாளா என்ன செஞ்சுட்டு இருக்கான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்கிறான். தாவீது அந்த இடத்துல சாப்பாடு கொண்டு போன ஆள் அந்த சவுண்டை கேட்டுட்டு, இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு போய் கேட்கிறாரு. அவர் போய் நின்று கேட்கிறாரு, இந்த கோலியாத் இப்படி தேவனுக்கு விரோதமா பேசிட்டு இருக்கா, நீங்க எல்லாம் என்ன இப்படி அமைதியா இருந்துகிட்டு இருக்கீங்க? இவ்வளவு அக்கிரமம் அந்த தேசத்துல நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன இப்படி நடந்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? மனுஷன் யாரை தூஷிக்கிறானோ அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை காண்பிக்கிறதுக்கு கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. உங்க மூலமா அவங்க கர்த்தரை பிடிச்சு கொள்றதுக்கு உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. சில இடத்துல ஏன் உங்களை ஆண்டவர் இன்னைக்கும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக. எதுக்கு பாபிலோனுக்கு ஆண்டவர் தானியேலை கொண்டு போனாரு? தேவனை மறப்பதற்காகவா? நம்ம என்ன கேட்டிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை ஏன் மறந்தீங்கப்பா? என்னை ஏன் பாபிலோன்ல கொண்டு வந்து விட்டீங்க? ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு அடிமையா கொண்டு வந்து விட்டீங்க? சில இடங்கள்ல சம்பந்தமே இல்லாம நீங்க போய் நிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஏன் அங்க நிறுத்தி இருக்காருன்னா தன்னை வெளிப்படுத்துவதற்காக.
ஹல்லேலூயா. இயேசுவை வெளிப்படுத்துறதுக்காக தான் உங்களை கொண்டு போய் அந்நிய ஜனங்கள் நடுவில் நிறுத்தி இருக்கிறார். கிறிஸ்டோட கேரக்டரை ரிவீல் பண்றதுக்கு தான் உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது உங்களை ஏன் ரட்சித்து இருக்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தும்படியா, கிறிஸ்துவின் குணாதிசயங்களை, உங்களோட ஆசீர்வாதத்தை காண்பிப்பதற்கல்ல, ஆசீர்வதிக்கிறவரை காண்பிக்கும்படியாக. அநேகர் இங்க பாருங்க, நாங்க கார் வாங்கிட்டோம் பாத்தீங்களா, பங்களா வாங்கிட்டோம், ஏசு எங்களை ஆசீர்வதிச்சுக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி இல்ல. கிறிஸ்துவை நீங்க காண்பிக்கும்படி. உங்க கார் வீடெல்லாம் காண்பிக்கிறதுக்கு இல்லை, அதை அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி, அவரோட அன்பு, அவருடைய இரக்கம் உங்ககிட்ட இருந்து வெளியரங்கமாகும்படி, அவர் உங்களை ரட்சித்திருக்கிற ரட்சிப்பு வெளியரங்கமாகும்படியாக. இயேசுவின் ரத்தம் என்ன பேசிட்டு இருக்கான்? இரக்கத்தை பேசி கொண்டு இருக்கான். அவரோட ரத்தத்துக்கு தான் நம்ம எல்லாம் சாட்சியா நின்று கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களை சில இடத்துல நிறுத்தி இருக்கிறார். உங்க ப்ரையாரிட்டி என்ன? உங்களை காமிக்க போறீங்களா, கிறிஸ்துவை காண்பிக்க போறீங்களா? நீங்க எங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்களோ அங்கதான் ஜீவன் இருக்கும், அங்கதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, அங்கதான் எழுப்புதல் நடக்கும். ஹல்லேலூயா. ப்ரையாரிட்டி என்ன? இந்த தாவீது அங்க போய் நின்று சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற இந்த மனுஷனோட யார் இல்ல? கர்த்தர் இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் இல்ல. இங்க அத்தனை பேர் பயந்து ஒதுங்கிட்டு இருக்கும்போது இந்த தாவீது முன்னே போய் என்ன செய்யறாரு? ஒரே ஒரு கல்லுனால அவ்வளோ பெரிய ராட்சதனை கொல்றாரு இல்லையா? அந்த மனுஷன் மேல அந்த கல் போய் பட்டது. இத்தனை ஆயுதங்கள் இருக்கு, ஒண்ணுமே கோலியாத்தை வீழ்த்தல. ஆயுதங்கள் இருக்கு, ஆனா மனசு இல்ல. சொல்லுங்க, ஆயுதம் இருக்கு பாத்தீங்களா? ஆயுதத்தை விட எது பவர்ஃபுல்லா இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயுதத்தை விட எது பவர்ஃபுல்? பாருங்க, அந்த போர் வீரர்கள் கிட்ட எல்லாம் ஆயுதம் இருக்கு, ஆனா மனசு இல்ல. எதை விசுவாசிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யார் சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியல. ஆனா இந்த தாவீது கிட்ட ஆயுதம் இல்ல, ஆனா மனசு இருக்கு. கர்த்தரை விசுவாசிக்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க. தனக்கு முன்னாடி ஒரு மரணம் நின்றுட்டு இருக்கு, ஆனா அந்த மரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீ கையில ஆயுதமே இருந்தாலும் மனசு இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்துல இன்னைக்கு நீங்க திரும்பி சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன். சொல்லுங்களேன், கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். தாவீது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதுனாலதான் அந்த மனுஷனுக்குள்ள பயம் இல்லை. ஒரே ஒரு கல்லுனால அந்த ராட்சதனை வீழ்த்துறா. இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு பெரிய ராட்சதன்லாம் வரப்போறது கிடையாது. ஆனா சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்கிற சில காரியங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி ராட்சதனை போல நம்ம பலத்துக்கு மிஞ்சி நிக்கலாம். எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாவீது போய் நின்று கேட்கிறாரு, இவனை கொல்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அங்க இருக்கிறவங்க ரிப்ளை பண்றாங்க, இவனை கொல்றவங்களுக்கு ராஜா தன்னோட பொண்ணையே தருவானா, அது தருவானா, இது தருவானா. இதை கேட்டுட்டு இருக்கும்போது எலியாப், தாவீதோட அண்ணா, அங்க அக்கா பார்த்தோம் மரியாள், இங்க யாரை பாக்குறோம்? எலியாப் அண்ணா சொல்றான், ஏய் தாவீது, உனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆட்டை எங்க விட்டுட்டு வந்திருக்க? உன் இருதயத்துல என்ன அகங்காரம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? ஐயோ, அண்ணன் சொல்லிட்டாரு, இப்படி என்ன குறை சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு யோசிக்கல. தாவீது என்ன செய்யறாரு? திரும்பியும் வேற பக்கம் திரும்பி என்ன செய்யறாருன்னா, அவர் என்ன கேட்டாரோ மறுபடியும் கேட்டாரோ. இந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? தாவீதுக்கு எதுக்கு தன்னோட காதை திருப்பணும்னு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரியுது. எந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும்னு தாவீதுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரியணும் எந்த சவுண்டுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஹல்லேலூயா. காட் அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அந்த பவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஹோலி ஸ்பிரிட்டோட பவர் தான் இது. உங்க காதை தேவையில்லாததுக்கு அடைச்சு தேவையானதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது யாரோட பவர்? ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற பவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாராவது உங்களை குறித்து வேண்டாத ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், உங்களால் அதை சிந்திக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் எந்த சவுண்டுக்கு நான் செவி கொடுக்கணும். அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு என்ன விருப்பமோ அதை சிந்திக்காம மனுஷங்களுக்கு விருப்பமானதை நீ சிந்திச்சிட்டு இருக்க. அப்பாலே போ சாத்தானே என்றார். யார? தான் தெரிந்து கொண்ட சீஷனை. இயேசுவுக்கு தெரியும் எந்த சவுண்டுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு. ஹல்லேலூயா. எந்த சவுண்டுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும், எந்த சவுண்டுக்கு நான் செவி கொடுக்கணும்னு நம்மளை படைச்ச தேவனுக்கு தெரியுது, மனுஷகுமாரனுக்கு தெரியுது. இது ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற கிஃப்ட். ஹல்லேலூயா. நம்ம அங்க பார்த்தோம் மரியாள் சகோதரி, இன்னொரு காரியத்தை பார்த்தோம் எலியாப் யாரு? சகோதரன். இங்க பார்க்குறோம் சீஷன். வேற எங்கேயும் வெளியே இருந்தாலும் எதிரி வரவே வேண்டாம். உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. இதை விட பெரிய சத்ரு யாரும் இல்லை. உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஹல்லேலூயா.
உங்கள் வீட்டில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க பேசுகிற சில காரியங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நான் இன்னும் இதை டீப்பாக எடுத்துகிட்டு போகலை, பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நம்மளை எங்கே சாத்தான் மடக்க முடியும் சொல்லுங்கள்? வெளியே இருக்கிற எவனா பேசினா நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஏற்றுன்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே ஏதாவது செய்ய முடியுமா? கர்த்தருடைய சத்தியத்துக்கு உங்களால் கீழ்ப்படிய முடியுமா? ஆனால் கர்த்தர் அதுக்குரிய பவரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தாவீதுக்கு அந்த பவரை கொடுத்து, அண்ணன் பேசிட்டான் பேசாமல் போயிடுவோம் இல்லை, தாவீது கர்த்தர் வச்ச ஃபீல்டை தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இதுக்கு தான் நான் இப்போ ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். நான் சின்னதுலேருந்து வளர்ந்த போதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கொடுத்துருக்கேன். பட் இது ஒரு வேற சீசனாக இருக்குது. இந்த சீசனை நான் அறிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கான ஃபீல்டு. கர்த்தர் திறந்திருக்காரு. இங்கே என்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இங்கே நான் அவரோட விஷனுக்கு, அவர் வச்ச அழைப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் நான் இதை பேசிகிட்டு இருக்கும் போதே இது போல் சூழ்நிலை வழியாக போயிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பு வெளிப்பட போகுது. ஒரு பெரிய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செஞ்சாங்களாம்? தெரிந்து கொண்டாங்களாம். திரும்ப வாசிங்களேன். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். ஹல்லேலூயா. இப்ப மரியாளுடைய எதிரி யார் சொல்லுங்க? யூதாஸ் என்ன செய்ய போறாரு அடுத்தது? இயேசுவை பாத்தீங்களா? அந்த ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னு, அந்த ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறதுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் ஒரு நாளும் இது போல காட்டி கொடுக்குறவங்களுக்கு பிடிக்காது, சாத்தானுக்கு பிடிக்காது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வர்ஷிப் பண்ணும்போது வர மனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நறுமணம் ஒரு நாளும் சாத்தானுக்கு பிடிக்காது. ஆமென். கர்த்தரை ஆராதிங்க. உங்க சாத்தானை ஜெயிக்கணுமா? உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எதிராக இருக்கிற சத்துருக்களை ஜெயிக்கணுமா? என்ன பண்ணலாம்? அருவாள் எடுக்க வேணாம், ஆராதிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அருவா எடுக்காதீங்க, ஆராதிங்க. ஒரு ரைமிங்காக சொல்றேன், அருவா எடுக்காதீங்க, ஆராதிங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்களா? ஒரு ரைமிங்காக ஞாபகம் வைக்கிறீங்களா? அருவா எடுக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், அருவா எடுக்காதீங்க. கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க, சேட் பாக்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? யாருக்காவது கால் பண்ணாதீங்க, கரிச்சு கொட்டாதீங்க, மிளகா அரைக்காதீங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருடைய குடும்பத்தில் நடந்தது பயங்கரமான பிரச்சனை. ஒரு 2 குடும்பம், அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே 2 குடும்பம் பயங்கரமான சண்டை நடக்குது. திடீர்னு பார்த்தா 2 குடும்பத்தையும் காணோம். எங்கேங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம் விசாரிக்கலாம் பார்த்தா 2 குடும்பத்தையும் காணோம். இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு ஜெப கூட்டம் நடக்குதுங்களா, அங்கே போயிட்டோன்னு வைங்களேன், அந்த ஊழியர் என்ன ஸ்பெஷல்னா இவங்களுக்கு விரோதமாக யார் என்ன பண்ணியிருக்காங்களோ அவங்க கட்டி ஜெபிப்பாங்க. அப்படியே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது நடக்குங்க, அப்படியே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால என்ன செய்ய போயிருக்காங்க? கட்டி ஜெபிக்க போயிருங்க. சரி, இந்த குடும்பம் எங்கெங்கே போயிருங்க? இல்லைங்க, ஒரு ஃபேமஸான ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கா, அங்கே போய் 1 கிலோ மிளகா வாங்கி அரைச்சிட்டா யார் அவங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணாங்க வீடெல்லாம் அவங்களுடைய உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருமா. 2 குடும்பம் 2 பக்கம் நீதியை தேடி ஓடுது. கர்த்தருடைய ரத்தம் அதையா பேசிட்டு இருக்கு. சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய ரத்தம் ஆக்கினியை பேசுவது இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இரக்கமும் கிருபையும் தான் உங்க வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். உங்க சத்துருவை நீங்க ரட்சிப்புல நடத்தணும்னா, மனம் மாற்றத்தை கொண்டு வரணும்னா, இல்ல நீங்க மேற்கொள்ளணும்னா நீங்க செய்ய வேண்டியது வாய் திறந்து சொல்லுங்க, வர்ஷிப், ஆராதனை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை. சத்தமா சொல்லுங்க, ஆராதனை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி கையை தட்டி என்னைக்காவது இயேசுவை பாடியிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து கையை தட்டி சத்தமாக இயேசுவை என்னைக்காவது பாடியிருக்கீங்களா? சர்ச்சில் பாடியிருப்போம். சில பேர் தான் கை தூக்குறீங்க. நான் உங்களை குற்றம் பிடிக்கிறதுல உங்கள் மனமாற்றம் உண்டாக தான் பேசுகிறேன். சர்ச்சில் பாடியிருப்போம். சில நேரத்தில் சர்ச்சில் கூட நம்ம பாடுறது இல்லை இல்லையா, ரொம்ப டயர்டாக இருக்கிறோம் இல்லையா. சில நேரத்தில் சர்ச்சில் பாடியிருப்போம், ஆனால் வீட்டில் நம்ம பாடுவது இல்லை. நான் பாடினா அவங்களுக்கு பிடிக்காது, அதுக்கு தான் பாடுங்கன்னு சொல்கிறது. நான் பாடினா அங்கே கேட்க, அதுக்கு தான் பாடுங்கன்னு சொல்கிறது. கேட்கணுன்னு தான் பாடணும். கர்த்தர் கேட்க நீங்கள் பாடுங்களேன். அந்த நேரத்தில் யார் காது கேட்குதோ கர்த்தர் விடுதலை ஆக்குவார். பாடுங்களேன். நீங்கள் ஜெபித்தா தான் சில பேருக்கு குத்தம்.
பாடி பாருங்க, பாடல் நல்ல பாடலை எடுத்து கர்த்தரை உயர்த்தி மனதார பாடி பாருங்களேன். நீங்க செஞ்சுதான் பாருங்களேன், கர்த்தரை ஆராதிச்சு பாருங்களேன். கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு வழி என்ன அப்படின்னா, பாடல்கள் பாடி நம்ம சரீரத்திலிருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா ஆண்டவர் கொடுத்து அந்த 2 கரங்களையும் தட்டி பாடுறது. சொல்லுங்க, பாடல் ஆராதனை. 2வது அர்ப்பணிப்புன்றது ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. என்னது? அர்ப்பணிப்பு. சில விஷயங்களுக்குள்ள நீங்க போவீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ய வேண்டிய சூழ்நிலையில இல்லை நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை தான் செய்வேன்றீங்களா, அது ஆராதனை, வர்ஷிப். அர்ப்பணிப்பு என்பது ஆராதனை. வெறும் பாடல் பாடுறது மட்டும் ஆராதனை இல்லை, அர்ப்பணிப்பது ஒரு ஆராதனை. நீங்க இங்க வந்து ஆராதிக்கும்போது எப்படி உங்க ஹார்ட் நிரம்புது, ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு இல்லையா? நீங்க அர்ப்பணிக்கும் போது அப்படி ஒரு அற்புதம் நடக்குது. சொல்லுங்க, அர்ப்பணிப்பு ஆராதனை. சொல்லுங்களேன், அர்ப்பணிப்பு ஆராதனை. ஜெபம் ஒரு ஆராதனை. ஜெபம் என்னது? ஒரு ஆராதனை. நீங்க தேவ சமூகத்துல நின்று பேசுறீங்க பாத்தீங்களா, உங்க இருதயத்தை திறந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றீங்களா, அது ஒரு ஆராதனை. இதெல்லாம் சாத்தானுக்கு பிடிக்காது. 4வது கொடுப்பது ஆராதனை, விதைப்பது ஆராதனை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. நீங்க கொடுப்பது ஒரு ஆராதனை. நீங்க வந்து காணிக்கை போடும்போது ஏதோ சும்மா போடுறோன்னு நினைக்காதீங்க, அது ஒரு வர்ஷிப். நீங்க எப்படி இங்க பாடல் பாடும்போது கர்த்தரை உயர்த்துறீங்க இல்லையா, கர்த்தர் மகிமைப்படுறாரு. அதே மாதிரி நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? மகிமைப்படுறாரு. ஹல்லேலூயா. கொடுப்பது ஒரு ஆராதனை. எத்தனை பேர் அந்த ஆராதனை செய்றீங்க? கொடுப்பது ஒரு ஆராதனை, ஜெபிப்பது ஒரு ஆராதனை, அர்ப்பணிப்பு ஒரு ஆராதனை, பாடல் பாடுவது ஒரு ஆராதனை. சில நேரங்களில் வெறும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வாசிக்கிறதே ஒரு ஆராதனை. வரிகள் எல்லாம் ஒன்றும் இருக்காது, அப்படியே அந்த சாங்லயே நம்ம போறோம் பாத்தீங்களா, அது ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை யாருக்கு பிடிக்காது? சொல்லுங்க, யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. உங்க சத்துருவை நீங்க ஜெயிக்கணுமா, நீங்க செய்ய வேண்டியது என்ன? இப்ப ஆராதனைன்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் உங்களுக்கு புரியுதா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்கின்ற அர்ப்பணிப்புன்ற ஒரு நல்ல பங்கு அவங்க தெரிஞ்சு கொண்டாங்க. இங்க மட்டும் இல்ல, வசனத்துல உதாரணத்துக்கு இன்னொரு இடத்துலயும் பார்த்தோம், அங்கேயும் தெரிஞ்சு கொண்டாங்க. பாதத்திலே தான் இருக்காங்க, ஒரு நாள் மட்டும் இல்லை, எப்பவுமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் மட்டும் இல்லை, எப்பவுமே. அவங்க லைஃப் ஸ்டைலே அதுவாக தான் இருக்கு. ஏசு எங்க இருக்காரோ அவர் பாதத்தை தேடி உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்க, அவரை ஆராதிக்க, அவரை நேசிக்க இந்த மகள் தெரிந்து கொண்டால், நீங்க உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களா? சபை மக்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களா? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுடைய பிரசன்னம், அவரோட பாதம், அவரோட சவுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் இன்னைக்கு என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன். இயேசு சொல்லல நான் அவளுக்கு எடுபடாத பங்கு கொடுத்தேன்னு சொல்லல, தெரிந்து கொண்டால், சூஸ் பண்ணி எடுத்தா, அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா. இன்னைக்கு எவ்வளவு பேர் கொடுக்குறீங்க? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல, இங்க இயேசு இருக்கிறார், இங்க இயேசு நம்ம நடுவுல உலாவி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவுக்கு என்ன கொடுக்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன தெரிந்து கொள்ள நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரோட பிரசன்னத்துல இந்த வேலையில சொல்லுங்களேன், இயேசுவே நான் நல்ல பங்கை இன்னைக்கு தெரிந்து கொள்றேன்ப்பா. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றத, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே. சொல்லுங்கள், எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கலாமா? முழங்கால் படி இன்னும் நினைக்கிறவங்க நீங்கள் முழங்கால் படிடுங்க. என்னால் முழங்கால் இட முடியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் எழுந்து நின்று தேவ பிரசனத்தில் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு எந்தெந்த காரியத்துக்காக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரோ கண்களை மூடி அவரை நோக்கி சபை ஜெபிக்கலாமா? பிள்ளைங்க எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனுடைய பிரசனத்தில், ஏசப்பா நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. கடந்த நாட்களில் கேட்டோம், உங்கள் தேன் கூடு எது? எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேன் கிடைக்குது? எந்த இடத்துலேருந்து உங்கள் தேனை பெற்றுக்கொள்? எவ்வளவோ தேன் இருக்குது, எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கார். பட் நான் எதை சூஸ் பண்ணணும் இன்னைக்கு? நான் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மத்தேயு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம், நீதி, உங்களுக்கு வேண்டிய நன்மை எல்லாமே இருக்கு. பட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ப்ரையாரிட்டி. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? நான் ஜெபிங்களேன், உங்க ஆத்துமாக்காக ஜெபிங்களேன். என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுன்னு சொல்லுங்க. என் ஆத்துமாவே நீ அவர் சத்தத்துக்கு முதலிடம் கொடு, அவர் வார்த்தைக்கு முதலிடம் கொடு. இது என்னோட தேன் கூடா இருக்கணும். நான் இன்னைக்கு எந்த தேனை பருகணும்? எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுக்கணும்? நீங்க சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள்.
தேவ ராஜ்யம், காட்ஸ் கிங்டம். தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது ஜீவனும் சமாதானமுமா. நீங்க தேவ ராஜ்யத்தை தேடும் போது ஜீவனையும் சமாதானத்தையும் உங்க வாழ்க்கை பார்க்கும். ஜீவனையும் சமாதானத்தையும் தேடி தேடி நீங்க ஓட வேண்டியது இல்லை, உங்க வாழ்க்கையில் அது பிரசண்டா இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாருடைய இருதயமும் அவரை நோக்கி பார்க்கட்டும். உங்களுக்காய் ஒருவர் பரிந்து பேசுகிறதுனால தான் இன்னைக்கு இந்த ஜெபத்தை நீங்க செய்றீங்க. உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. நீங்க இப்ப என்ன ஜெபிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும்னு ஒரு அஷூரன்ஸ், ஒரு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. எப்படின்னா, உங்களுக்காக ஒருவர் மௌனமா இராமல் உங்க ரட்சிப்பு தீவெட்டியாய் வெளிப்படும்படி, நீங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கும்படியா கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால தைரியமா ஜெபிங்க, தைரியமா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? சபை ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி இயேசுவை நோக்கி ஹோ ரகாதாரா ஹாஷாதா ரகாதாராபா. இருதயங்கள் திறக்கட்டும், இருதயங்கள் திறக்கட்டும். வார்த்தையோடு அவரோடு பேசுங்க. இயேசுவே ஹோ லரமா ஷிகதர ஹாதர ஹேதரபா ஷிதர கதரபா லேமேதிரா ஹாதர ஹோ ஷதர கதர பேதிர ஹாதரபா லகா ஷிகதர கதர கதரபா ஷிதர கதரபா. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதா ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் பலப்படுத்தும்படியா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யும்படியாக, இன்றைக்கு நான் உன் மாம்சத்தை பறவைகளுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன தாவீதை போல எந்த காரியத்துக்கு பிரையாரிட்டி கொடுக்கணுமோ அதுல ஊன்றி நிற்கும்படியா, எங்கேயும் டைவர்ட் ஆகாம, எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம கர்த்தர் கொடுத்த காரியத்தை நோக்கி பார்க்கும்படியா. ஓ லகா ஷகதரபா. இப்ப கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட. நீங்க இவ்வளவு நேரம் என்ன செய்யணும்னு ஜெபம் பண்ணிருப்பீங்க. இப்ப கேளுங்க, ஆண்டவரே உங்க வல்லமையால் என்னை நிரப்பும். ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் ஜெபிங்களேன். இயேசுவுக்கு நேரம் 2 கரத்தை விரித்து ஜெபிங்க. இயேசுவே உம் வல்லமையால் என்னை நிரப்பும் அப்பா. உங்க வல்லமை வேணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பொன்னிலும் மிகுந்த பசுமண்ணிலும் விலையேற பெற்றதப்பா உங்க வார்த்தை, உங்க பிரசன்னம். உங்க பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும்னு கேளுங்களேன். வாய் திறந்து கேளுங்க. உங்க ஆவியால் என்னை நிரப்பும் அப்பா, என்னை அபிஷேகியும் அப்பா, என்னை அபிஷேகி. இதுவரை நான் ரிசீவ் பண்ணாத ஒரு அனாயிண்டிங் இன்னைக்கு ரிசீவ் பண்றேன்ப்பா. லேகே ஷாதா ரகாதா ரபா ஷீதா ரகாதா ரபா. உங்க நாவிலே புது பாஷைகள் பிறப்பதாக, புதிய பாஷைகள் பிறப்பதாக. வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. பிள்ளைங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. லகா ஷீகாதா ரகாதா ரபா லேமே தீரஹாதா ரபா. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். ஓ ரபா பாபா தரபா ஷிகா ரகதரகதரபா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க தலை மேல கர்த்தர் ஒரு புதிய தைலத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். உங்க சிரசை தேவன் அபிஷேகிக்கிறார். எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. மார்த்தாளை போல அங்கேயும் இங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. மரியாதை போல ஒரு பிரசன்னத்துல நில்லுங்க. ஒரு பிரசன்னத்துல நின்று தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆன்லைன்ல எங்களோடு இணைந்து இருக்கிறவர்கள் மேல பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. தெய்வீக சுகங்கள், விடுதலைகள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஓ லகா ஷாதாராபா. எல்லா சத்ருவின் சத்தங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், சத்ருவின் சத்தங்களை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பலன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருக்கு தெரியும் இந்த அடிமைத்தனத்துல ஜனங்கள் இருக்கும்போது நான் யார் கிட்ட போய் பேசணும்னு. மீதியானியர்களுடைய அடிமைத்தனத்துல இஸ்ரவேலர்கள் இருக்கும்போது இயேசு கிதியோன் இடத்தில் போய் நின்றார். இன்னைக்கு அதே இயேசுதான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிக்கிறாரு. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும்போது இயேசு உங்ககிட்ட வந்து நிக்கிறாருன்னா அவரோட சவுண்ட நீங்க தான் கேட்பீங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த பலத்தோட போ. ஆண்டவரே என்கிட்ட இதுதான் இருக்கு, இல்ல இதோட நீ போ, இதோட நீ போ. இத்தனை ஜனங்கள் இருக்கும்போது உன்கிட்ட ஆண்டவர் ஏன் வந்து நிக்கிறார் தெரியுமா? அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க ஒருவரை கொண்டு கர்த்தர் முழு மீதியானியரையும் முறியடிப்பார். கண்களை மூடி ஜெபிங்க. வானம் திறந்திருக்கிறது. உங்களுக்கு மேல ஆண்டவர் வானத்தை திறந்திருக்கிறார். தன்னோட பொக்கிஷ சாலையை திறந்திருக்கிறார். நீங்க செய்வதை வாய்க்க பண்ணும்படியாக
ஆண்டவரே ஒரு கல்லு தான் இருக்கு, நீ செய்வது வாய்க்கும். உன் கையில என்ன இருக்கோ இல்ல, உன் கையில ஒரு கல் இருந்தாலும் நீ செய்வது வாய்க்கும், நீ செய்வது வாய்க்கும். கையில என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, உங்களை அனுப்புகிறவர் யார் என்பதை பாருங்க. உங்களை அனுப்புகிறவர் யார் என்பதை பாருங்க. ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறீங்களா? வாய் திறந்து ஜெபிக்கிறீங்களா? லெபே தீரோ ஹோதாராஹா ஷீகா தாராகாதாராபா லெகேதாராமா ஷீகா தாராபாதாராபா. வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. லாமா ஷீகா தாராபா ஓ லஹா ஷீகா தாராபாதாராபா. எதுவுமே பேச தெரியலனா இயேசுவேன்னு சொல்லுங்க, அவர் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. லெபே ஷீகா தாராபாதாராபா ஷீகா தாராபாதாராபா லமா ஷீகா தாராபாதாராகேதீராபாதாராபா ஓ லபாபாபாதாராபா லெபே தீரோ ஹோதாராகா ஷீகா தாராபா. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. என் வாழ்க்கை இன்னைக்கு மாறுகிறதுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. அது மாறியே ஆகணும்னு ஜெபிங்க. இயேசுவே, நான் விழுந்து விழுந்து எழுகிறவன் இல்லப்பா, உமக்காய் நிற்கிறவனாய் என்னை தெரிந்து கொண்டீங்க. நெகேமியா சொல்றார், இந்த பெரிய வேலைக்காக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பெரிய வேலைக்காக ஆண்டவர் கொடுத்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நெகேமியாக்கு தெரிஞ்சுது. இந்த பெரிய வேலைக்கு ஆண்டவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ என்ன வா ஒளிலான்னு கூப்பிட்டா, இப்படிப்பட்ட வேலைக்காய் தெரிந்து கொண்ட நான் எப்படி ஓடி ஒளிவேன்? கர்த்தருடைய வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஓடி ஒளிய மாட்டான். இந்த பெரிய வேலைக்காய் கர்த்தர் என்னை தெரிந்து எடுத்திருக்க. முக்கியத்துவம் கொடுங்களேன், உங்க அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்களேன், உங்களுக்கு அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்களேன். ஹல்லேலூயா. ரெபெதிரோ ஹோதாராகா ஷீகா தாராபா. இங்க இருக்க சில பேரை கர்த்தர் ஹானர் பண்றார். எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் இல்லாம கர்த்தருக்காக நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த நாளிலிருந்து உங்க மேல கர்த்தருடைய கிரீடம் பூப்பதை நீங்க காண்பீங்க. கர்த்தர் ஒரு கிரீடத்தை வெளியரங்கமாக்குவார் உங்க வாழ்க்கையில. இங்க இருக்க சில குடும்பத்தை கர்த்தர் ஹானர் பண்றார், ஹானர் பண்றார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உன்னை வெளியரங்கமாய் மகிமைப்படுத்துவார். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரதிபலனை கொடுக்கிற நாள். ஓ, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. என்னோட தான் ஆண்டவர் பேசுறாருன்னு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்காய் வைராகியம் பாராட்டுகிற, மனுஷங்களுக்காக இல்ல, சூழ்நிலைகளுக்காக இல்ல, உங்க சுய விருப்பத்துக்கு இல்ல. நீங்க சொல்லுங்க, கர்த்தருக்காய் வைராகியம் பாராட்டுகிறோம், கர்த்தருக்காய் வைராகியம் பாராட்டுகிறோம். ஒரு மனுஷனை தேவன் கனம் பண்ணுனா எப்படி இருக்குன்றதுக்கு உங்களை ஆண்டவர் சாட்சியா நிறுத்துவார், உங்களை சாட்சியா நிறுத்துவார். ஒரு மனுஷனை நீ முறியடிப்பது போல முழு மீதி அணியரையும் நீ முறியடிப்ப. லரஹா தரஹா ஷிகதரகா தரபா லெகேதரஹா ஷிகதரபோ தரகா தரபா லோரோஹோ ஷதரகா தரபா. பரிசுத்த ஆவியானவர் இங்க சில பேரை நிரப்பிக்கிட்டு இருக்கிறார். சில பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இந்த வேலை ஊற்ற விரும்புறார். தன்னோட வல்லமையினால் உங்களை நிரப்ப விரும்புறார். விட்டு கொடுக்குறீங்களா? இதுவரை நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்ததே இல்லையா? இதோ ஃபர்ஸ்ட் டைம் சில பேரை கர்த்தர் இங்க தொடுறார். சில பேர் மேல பரிசுத்த ஆவி, தேவ ஆவி, அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் கூடி இருந்த பொழுது மேல் வீட்டு அறையில இறங்கி வந்த அதே ஆவி இதோ சபைக்குள்ள சில பேருடைய இருதயங்களை பிடிக்க விரும்புறாரு கர்த்தர். ஓ லகா ஷகாதாபா, உங்களை பெரியவன் ஆக்க விரும்புறாரு கர்த்தர். விட்டு கொடுக்குறீங்களா? ஆவியில நிறைந்து ரபா ஷிகா தாராபா. பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. இங்க சில சகோதரர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுது. சில சகோதரர்கள் மேல விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. லேமே தீரா பாதா ராகா ஷிகா தாராபா லேமே ஷிகா தாராபா தாராபே தீரா ஹாதரகே தீராபா லோகா ஷிகா தாராபா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். லபா ஷிகா தாராபா. ரெண்டு கரங்களையும் அவருக்கு நேரா விரித்து பெற்றுக்கொள்ளுங்க. சகோதரர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க கரங்களால பெரிய காரியங்களை செய்ய போறார். தாவீது சொல்றாரு, ஒரு நாள் நான் சிங்கத்தை இந்த கையால கொன்னேன், ஒரு நாள் நான் கரடியை கொன்னேன். இங்கே சில சகோதரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சிங்கத்தை கொல்லவும் கரடியை கொல்லவும் உங்களுக்கு உதவி செய்த அதே தேவன் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிற கோலியாத்தை கொல்லவும் உங்களை அபிஷேகிக்கிறார். அடுத்த கட்ட எதிரிகளை நீங்க சந்திக்க போறீங்க, அடுத்த கட்ட எதிரிகளை நீங்க சந்திக்க போறீங்க. ஒரு புதிய ரெலம்குள்ள கர்த்தர் உங்களை பிரவேசிக்க செய்றார். நீங்க கோலியாத்தை வீழ்த்துவது உங்களுக்காக மாத்திரம் அல்ல, உங்க பேர் புகழுக்காக அல்ல. நீங்க கோலியாத்தை வீழ்த்த வேண்டியது ஏன் அவசியம் தெரியுமா? அது தேவ ஜனங்களுக்கான வெற்றி, அது தேவனுக்கான வெற்றி. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்பி உங்களை கொண்டு வந்து ஃபீல்டில் நிற்க வச்சிருக்கிறார். சகோதரர்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீங்களா?
இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் தேவ பிரசனத்தில் அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்றீங்களா? நீங்க சொல்லுங்க, இயேசுவே நீங்க சொல்ற வார்த்தைக்கு மாத்திரம் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்ப்பா. மீகால் தாவீதை நோக்கி சொல்றாங்க, இப்படியா ராஜாவாயிட்டு நீங்க ஆடுவீங்க? தாவீது சொல்றாரு, இன்னி இது போல ஆடுவேன், இன்னி நான் ஒரு பிரசனத்துல ஆடுவேன், கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு பைத்தியக்காரனை போல நான் நிற்பேன்றார். ஹல்லேலூயா. அவரோட பிரசனத்துல அர்ப்பணிச்சு சொல்லுங்களேன், நான் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு கர்த்தர் எனக்கு போதித்து இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதித்து நடத்துவார். அந்த ஆவிதான் இன்னைக்கு உங்களுக்குள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கு. லேமே தீரா ஹோதாரா ஹாஷிகாதாரா ஹாதாராபே லேகேதாராமோ ஷிகாதாராபாதாராபே தீராபா. இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் நம்ம நடுவில் ஆண்டர் கொடுத்துக்க எல்லா பிரதர்ஸ்க்காகவும் நம்ம ஜெபிக்கலாமா? பெண்கள் எல்லாரும் உங்க வலது கரை கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எங்க சபையில நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நன்றி. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்களேன். இப்பொழுது நிரப்புங்கப்பா. ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற சகோதரர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சகோதரர்களையும் அப்பா உங்க ஆவியால நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. எதெல்லாம் உம்மை விட்டு அவர்களை பிரிக்கிறதோ, தன்னோட ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் உமக்கென்று அர்ப்பணிக்க பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும் அப்பா. இயேசுவே நீர் பலப்படுத்துங்க. எல்லா குற்ற மனசாட்சியில் இருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. இங்க நிக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. இயேசுவே நீர் அபிஷேகியும் அப்பா. உங்க சுயத்தை மேற்கொள்ள கிருபை தாரும். அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற சத்ருவை மேற்கொள்ள கிருபை தாரும். தனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை ஞானத்தோடு நடத்த கிருபை தாரும். அதற்கான சம்பாத்தியத்தை தந்து ஆசீர்வதியும் அப்பா. மனுஷ தயவு இவர்களுக்கு உண்டாவதாக. தேவ தயவு உண்டானது போலவே மனுஷர்களின் தயவு உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்க சரீரத்தில் என்ன வியாதிகள் இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அது சுகமடைந்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகள் விலகி போனதுக்காய் நன்றி. தீர்காயுசோடும் பலத்தோடும் சுகத்தோடும் அப்பா இங்க நிற்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் உங்க ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. எங்க கண்கள் அதை காணட்டும் அப்பா. எங்க கண்கள் அதை காணட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் முறிந்து போவதாக. சகோதரிகள் ஆவியில நிறைந்து ஜெபிங்களேன். எல்லா சத்ருவின் வல்லமைகள் ஆண்டவரே, எங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக, விழுந்து போவதாக. இவர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி கனி கொடுப்பார்களாக. தேவ பிரசனத்தில் விழுந்து கிடப்பார்களாக. உங்க பிரசனத்தின் மேல் தாகம் கொள்ளும்படியா. ஓ லகா ஷிகா தாரா ஹாதாராபா. சகோதரர்கள் சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே இந்த சகோதரிகள் சொல்ற வார்த்தையெல்லாம் எங்க கிட்ட நடக்கட்டும்னு கேளுங்க. ஹோ ரகா ஷிகா தாராபா தாராபா. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு தெய்வீக விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. தீர்காயுசும் சுகமும் பலனும் ஐஸ்வர்யமும் கனமும் இங்க நிற்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் மேலும் நாங்கள் பேசி ஆசீர்வதிக்கிறோம். போகையிலும் வருகையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ராஜா. இந்த ஆசீர்வாதங்களை முழு சபையாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ். இந்த நல் வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திரு கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு வந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்பட்டதுக்காக நன்றின்னு கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். Holy Spirit, fall on me now. I need your anointing, come in your power. I love you, Holy Spirit, you're captivating my soul, and every day I grow to love you more. Come, Holy Spirit, fall on me now. I need
side. With love and strength for each new day, He will make a way for me. He will make a way. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By a roadway in the wilderness, He leads me. Rivers in